பிளாஸ்டிக் அறைக்குள் உடற்பயிற்சி. கலிபோர்னியாவில் புதிய முயற்சி. 3 மாதங்களாக கொரோனாவால் உலகமே ஊரடங்கினால் முடங்கியுள்ளது. இந்த ஊரடங்கு பலரின் வாழ்க்கையை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஊதிய ரீதியாகவும் பல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தினமும் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த ஊரடங்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சில நாடுகளில் ஜிம்கள் திறக்கப்பட்டாலும் ஜிம்மில் முறையாக சமூக இடைவெளி கடைபிடிக்க முடியுமா என்று கேள்வி எழுவதால் மக்கள் வர தயங்குகிறார்கள். இதனால் பல ஜிம்கள் இயக்க அனுமதி இருந்தும் மூடப்பட்ட நிலையில்தான் உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கேள்விகளுக்கும் தயக்கத்திற்கும் அசத்தலாக யோசித்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் கலிபோர்னியாவில் ஜிம் நடத்தி வரும் பீட் சப்ஜின். இவர் கலிபோர்னியாவில் இன்ஸ்பயர் சவுத் பே ஃபிட்னஸ் என்ற ஜிம் ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு உடற்பயிற்சி செய்ய வரும் வாடிக்கையாளர்களுக்கு இடையே சமூக இடைவெளி கடைபிடிப்பதற்காக ஜிம்முக்குள் பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்தி ஒரு சிறிய அறைகளை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் ஜிம்முக்கு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் எந்த தயக்கமுமின்றி தங்களது உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று பீட் சப்ஜின் கூறுகிறார். மேலும் இந்த பிளாஸ்டிக் அறைகள் யோசனையை நானும் என் மனைவியும் தான் உருவாக்கினோம். இந்த பிளாஸ்டிக் அறைகள் உருவாக முக்கிய காரணம் ஜிம்முக்கு வரும் வாடிக்கையாளர்கள் முதலில் மாஸ்க் அணிந்து உடற்பயிற்சி செய்வார்கள். அப்படி செய்யும்போது மூச்சு விடுவதற்கு அதிக சிரமப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் சில ஆராய்ச்சிகளை செய்து இந்த புதிய யோசனையை செயல்படுத்தினோம். இதனால் தற்போது ஜிம்முக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பாக உணர்வதோடு எந்த தயக்கமுமின்றி அவர்களின் உடற்பயிற்சியில் முறையாக கவனம் செலுத்தவும் முடிகிறது. மேலும் ஒரு நபர் ஒரு பிளாஸ்டிக் அறையில் தனது உடற்பயிற்சியை முடித்த பின் அந்த அறைக்குள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் கிருமிநாசினி மூலமாக சுத்தம் செய்யப்படுகிறது. நாங்கள் செய்துள்ள பிளாஸ்டிக் அறைகள் மூலமாக 100% பாதுகாப்பை தர முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் வாடிக்கையாளர்களின் தயக்கத்தை கண்டிப்பாக போக்கும் என்று பீட் சப்ஜின் கூறினார். இராணுவ அணிவகுப்பு மற்றும் வாக்கெடுப்புக்கு முன்னால் கொரோனா வைரஸ் பூட்டுதலை மாஸ்கோ எளிதாக்குகிறது. கிரெம்ளின் சிவப்பு சதுக்கத்தில் ஒரு பாரம்பரிய இராணுவ அணிவகுப்பு மற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அரசியல் எதிர்காலத்தை முத்திரையிடும் ஒரு தேசிய வாக்கெடுப்புக்கு கிரெம்ளின் தயாராகி வருவதால் ரஷ்யாவின் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் மையமான மாஸ்கோ நகரம் பூட்டுதல் கட்டுப்பாடுகளை நீக்குகிறது. மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் ஒரு தீவிரமான புட்டின் விசுவாசி நகரத்தின் செய்தி சேனலில் திங்களன்று கோவிட்-19க்கு எதிரான வெற்றியை அறிவித்தார். வரும் 2 வாரங்களில் மாஸ்கோவின் பூட்டுதல் விதிகள் படிப்படியாக நீக்கப்படும் என்றார். தொற்று நோய் வெடிப்பதை நாங்கள் தடுத்தோம். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு வெகுஜன பரிசோதனை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கினோம் என்று அவர் கூறினார். இப்போது பல வாரங்களாக மெதுவாக ஆனால் நிச்சயமாக தொற்றுநோய் குறைந்து வருகிறது. நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மேலும் அனுமதிக்கப்படுவதை விட அதிகமான மக்கள் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். படிப்படியாக இது சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப அனுமதிக்கிறது. சோபியனின் குடிமக்களின் நடமாட்டத்தை தடை செய்து அத்தியாவசிய வணிகங்களை தவிர மற்ற அனைத்தையும் மூடிய மார்ச் முதல் மாஸ்கோ ஒரு இறுக்கமான பூட்டுதலில் உள்ளது. தொற்றுநோய் காரணமாக கிரெம்ளின் தயக்கமின்றி அதன் வருடாந்திர வெற்றி நாள் அணிவகுப்பையும் பொது வாக்கெடுப்பையும் தள்ளி வைத்தது. அதன் முக்கிய ஏற்பாடு புட்டின் மீதான அரசியலமைப்பு கால வரம்பை நீக்குகிறது. நாசி ஜெர்மனியின் தோல்வியை குறிக்கும் அணிவகுப்பு ஜூன் 24ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரம் கழித்து வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஜூன் தொடக்கத்திலிருந்து மாஸ்கோவின் புதிய கொரோனா வைரஸ் தொற்று நோய்களின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு 2000ஆக உயர்ந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வ அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் மிகப்பெரிய நகரமான மாஸ்கோ கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4,76,658 தொற்று நோய்களில் 1,97,718 கடந்த வார நிலவரப்படி 5,971 இறப்புகளில் 2,970. அமெரிக்கா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக கொரோனா வைரஸ் பதிவுகள் 3வது இடத்தில் உள்ளன. முடி வரவேற்புரைகள் மற்றும் முடி திருத்தும் கடைகள், கால்நடை மருத்துவர்கள், வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மற்றும் கல்லறைகள் அனைத்தும் செவ்வாய்க்கிழமை வணிகத்திற்காக திறக்கப்படலாம். அதைத் தொடர்ந்து பல் நடைமுறைகள், அருங்காட்சியகங்கள் மற்றும் நூலகங்கள் ஒரு வாரம் கழித்து திறக்கப்படலாம். இராணுவ அணிவகுப்புக்கு முந்தைய நாள் ஜூன் 23 அன்று உணவகங்கள் மற்றும் ஜிம்கள் மீதான மீதமுள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்படும். குடியிருப்பாளர்கள் பொதுவில் முகமூடிகள் மற்றும் கையுறைகளை அணிய வேண்டும். நோய் தொற்றின் ஆபத்து இன்னும் உள்ளது என்று சோபியானின் முஸ்கோவியவர்களை எச்சரித்தார் மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அவர்களின் சுய பாதுகாப்பு உணர்வை கேட்டுக்கொண்டார். மேயர் ஒரு புட்டின் சீடராக இருந்தாலும் புதிய கொரோனா வைரஸ் தொற்று நோய்களின் தொடர்ச்சியான காரணத்தால் பூட்டுதல் கட்டுப்பாடுகளை நீக்க விரும்பவில்லை என்று ஓட்கிரிட்டி மீடியா செய்தி வெளியிட்டுள்ளது. அணிவகுப்பு மற்றும் வாக்கெடுப்புக்கு அனுமதிக்க கிரெம்ளின் சோபியானினை அவ்வாறு செய்ய செய்ததாக செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. பூட்டப்பட்டதால் எதிர்ப்புகளுக்கு அழைப்பு விடுப்பதை தடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸ் நவல்னி ஒரு ட்வீட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது புட்டினின் வாக்கெடுப்புக்கு எதிரான பேரணியை எதுவும் தடுக்கவில்லை. கொரோனா வைரஸால் கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வாழ்க்கையை மாற்ற விரும்பும் ஜப்பானியர்கள்
டோக்கியோவில் வசிக்கும் 10,000 மக்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள 3 மாகாணங்களின் வருடாந்திர ஆய்வில் 49.8% மக்கள் எதிர்காலத்தில் கிராமப்புறங்களில் வாழ விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளது. கொரோனா வைரஸ் தேசத்தின் மீதான தனது பிடியை இறுக்க தொடங்கியதைப் போலவே பிப்ரவரியில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் கிராமப்புற பகுதிக்கு செல்லலாம் என்று நம்பிய 23% பதிலளித்தவர்களிடமிருந்து இது தீவிரமாக இருந்தது. கொரோனா வைரஸ் வெடிப்பதற்கு முன்பே கிராமங்களுக்கு நகரத்தை மாற்றவும், வேலை தேடி இளைஞர்கள் நகர்ப்புறங்களுக்கு செல்லும் பல ஆண்டு கால போக்கை மாற்றியமைக்கவும், மக்களை ஊக்குவிக்கவும் திட்டங்களை தேசிய அரசாங்கம் உருவாக்கி வந்தது. 2018ஆம் ஆண்டில் டோக்கியோவில் வசிப்பவர்கள் நெரிசலான தலைநகரை விட்டு வேறு இடங்களில் வாழ 3 மில்லியன் yen பெறக்கூடிய ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. 619 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மத்திய டோக்கியோவை உருவாக்கும் 23 வார்டுகளில் கிட்டத்தட்ட 9.3 மில்லியன் மக்கள் நெரிசலில் சிக்கியுள்ளனர். அதே நேரத்தில் டோக்கியோ பெருநகர மாவட்டத்தின் 2188 சதுர கிலோமீட்டர் 36 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். 2010இல் 127.32 மில்லியனாக உயர்ந்த பின்னர் ஜப்பானின் மக்கள் தொகை படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் சிறந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை தேடி இளைஞர்கள் கிராம நிலப்பகுதியை விட்டு வெளியேறுவதால் டோக்கியோவில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நகரங்களின் பொது போக்குவரத்து அமைப்புகள், பயன்பாடுகள், மருத்துவமனைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் குறித்து இந்த திரிபு சொல்லத் தொடங்குகிறது. இதற்கு இணையாக கிராமப்புறங்களில் உள்ள எண்ணற்ற கிராமங்களும் நகரங்களும் இன்று வயதான குடியிருப்பாளர்களால் ஆனவை. பள்ளிகள் மூடப்பட்டு விவசாய நிலங்கள் தரிசு நிலமாக எஞ்சியுள்ளன. ஏனெனில் அதில் வேலை செய்ய இளைஞர்கள் எவரும் இல்லை. கிராமப்புறங்களுக்கு ஏன் நகரத்தை மாற்ற விரும்புகிறீர்கள் என்று மிக சமீபத்திய ஆய்வில் கேட்டதற்கு கிட்டத்தட்ட 55% பேர் வளமான இயற்கை சூழலை மேற்கோள் காட்டினர். அதே நேரத்தில் 16%க்கும் அதிகமானவர்கள் தங்கள் குடும்பங்கள் முதலில் இருந்த பகுதிகளுக்கு திரும்பிச் செல்ல விரும்புவதாக கூறினர். கொரோனா வைரஸ் விஷயங்களை மாற்றிவிட்டது. மக்கள் இப்போது ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை விரும்புகிறார்கள். ஒரு கடற்கரை அல்லது மலைகளுக்கு அருகில் இருக்க வேண்டும், உள்ளே செல்ல இடம் இருக்க வேண்டும். டோக்கியோவில் ரியல் எஸ்டேட் விலையை நீங்கள் காரணியாக கொள்ளும்போது வெளியே செல்வது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்கின்றனர். டோக்கியோவிலிருந்து 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்ட கிராமப்புறங்களில் ஒரு 2 அடுக்கு அபார்ட்மெண்ட் $40,000 அதற்கு மேல் மட்டுமே செலவாகும். மேலும் மக்கள் வீட்டிலிருந்து வேலை செய்து அலுவலகத்திற்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை செல்ல முடியும் வரை இது திடீரென்று மிகவும் சாத்தியமான ஒரு கருத்தாகும் என்று தெரிவிக்கின்றனர். டோக்கியோ, ஒசாகா மற்றும் பிற இடங்களில் பிரகாசமான விளக்குகளுக்கு முன்னர் இளைய தலைமுறையினரை இழந்த சில சமூகங்கள் இப்போது கவர்ச்சிகரமான ஊக்கத்தொகைகளுடன் புதியவர்களை ஈர்க்க முயற்சிக்கின்றன. குரோஷிமா தீவில் உள்ள நகரசபை தெற்கு தீவான கியூஷியாவிலிருந்து 6 மணி நேரம் படகு மூலம் ஒரு நபருக்கு மாதத்திற்கு 85,000 yen மானியங்களை வழங்கி வருகிறது. மேலும் தீவுக்கு செல்வதற்கான செலவையும் ஈடுகட்டுகிறது. ஷிமானின் தென்மேற்கு மாகாணத்தில் உள்ள சுவானா நகரம் வெளியாட்களுடன் சமூகத்தை புத்துயிர் பெறுவதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளது. இந்த நகரத்தில் தற்போது சுமார் 7,200 மக்கள் உள்ளனர். இது 2010 மற்றும் 2015க்கும் இடையில் 9%க்கும் அதிகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. முந்தைய 5 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2010 வரை மக்கள் தொகை 11.4% குறைந்துள்ளது. இது மாகாணத்தின் கூர்மையான சுருக்கம் என்று நகரத்தின் வாழ்க்கை மேம்பாட்டு பிரிவைச் சேர்ந்த சுகாவோ சுகவா கூறினார். நிறைய இளைய பெண்கள் குறிப்பாக நகரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அதாவது குறைவான உள்ளூர் திருமணங்கள் உள்ளன, பின்னர் இங்கு குறைவான குழந்தைகள் பிறக்கின்றன என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருகிறது. எனவே இது ஒரு தீய சுழற்சி. நகரத்திற்கு செல்ல மக்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக நகரத்தில் ஒரு வலைதளம் உள்ளது. இது ஒரு மாதத்திற்கு 30,000 yen வரை வாடகைக்கு அல்லது 4 மில்லியன் யென்க்கு வாங்குவதற்கு கிடைக்கக்கூடிய உள்ளூர் சொத்துக்களை பட்டியலிடுகிறது. கூடுதலாக 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு வீட்டு தலைவருக்கு 50,000 yen மற்றும் ஒவ்வொரு நபருக்கும் 25,000 yen சலுகைகளுக்கு தகுதியானவர்கள் என்று சுகவா கூறினார். இந்த திட்டம் சில தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 2019 டிசம்பர் முதல் 5 ஆண்டுகளில் 1148 பேர் சுவானாவுக்கு குடிபெயர்ந்தனர். துரதிருஷ்டவசமாக சமூகத்திலிருந்து விலகிச் சென்ற 1374 பேரால் அந்த எண்ணிக்கை இன்னும் கிரகணம் அடைந்தது. ஆயினும் கூட நகரத்தில் இருந்து தப்பித்து அமைதியான இருப்பை கண்டுபிடிப்பதற்கான விருப்பத்தின் கலவையானது நகரத்தை தங்கள் வீடாக மாற்ற அதிக மக்களை ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று சுகாவா கூறினார். சீனாவில் அறிகுறியே இல்லாமல் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் மீண்டும் அச்சத்தில் சீன சுகாதாரத்துறை. கடந்த டிசம்பர் மாதம் சீனாவின் ஊகான் மாகாணத்தில் இருந்து பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் இப்போது உலகின் 213 நாடுகளுக்கு பரவி பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவின் கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு கடந்த சில மாதங்களாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனாலும் சீனாவில் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை தாக்கம் அபாயம் இருப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்றனர். அவர்கள் எச்சரித்தது போலவே சீன தலைநகரான பீஜிங்கில் கடந்த வாரம் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை
அன்று மட்டும் 21 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனா வைரஸ் பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஒரே வாரத்தில் 158 அதிகரித்திருக்கிறது. இந்த வைரஸ் கடந்த மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் இந்த வைரஸ் பரவ தொடங்கியிருக்கும் என்கிறார் முன்னெச்சரிக்கை மற்றும் நோய் தடுப்பு துறையின் இயக்குனர். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு எந்தவித அறிகுறியும் இல்லை என்பதால் சீனாவின் தேசிய சுகாதார அமைப்பு அதிர்ச்சியில் இருக்கிறது. 2 கோடி பேர் வாழும் பீஜிங் நகரையே தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உணவகங்கள், வணிக நிறுவனங்கள், விளையாட்டு திடல்கள் என அனைத்து மூடப்பட்டுள்ளன. பீஜிங் நகருக்கு வந்து செல்லும் 1000க்கும் அதிகமான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பீஜிங் நகரின் அருகில் உள்ள நகரங்களிலும் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதால் நகருக்குள் வந்து போகிற அனைவரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பீஜிங் நகரில் உள்ள ஒரு மீன் இறைச்சி மார்க்கெட் மூலமாகவே மீண்டும் வைரஸ் பரவ தொடங்கி இருக்கிறது. அதற்கு மார்க்கெட்டின் சுகாதாரமின்மையே காரணம் என தெரிவிக்கின்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகள். இதுவரைக்கும் 3.5 பேருக்கு நியூக்ளிக் ஆசிட் பரிசோதனை செய்திருக்கிறது சீனா. இந்த வருட இறுதிக்குள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். உலக சுகாதார நிறுவனம் நம்பிக்கை. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இருக்கின்றனர். இந்நிலையில் இந்த வருட இறுதிக்குள் கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். ஜெனீவாவில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் 10 மருத்துவ குழுக்கள் கொரோனா மருந்து பரிசோதனையில் இறங்கியிருக்கின்றன. அதில் 3 குழுக்கள் 3ஆம் நிலை பரிசோதனைக்கு சென்றிருக்கிறது. விரைவில் அவர்களிடமிருந்து கொரோனா வைரசுக்கான செயல்திறன் மிக்க மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். மேலும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து குறித்து அவர் குறிப்பிடும்போது, கொரோனா வைரஸ் சிகிச்சையில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் எந்த பயனையும் அளிக்கவில்லை. மேலும் இறக்கும் தருவாயில் உள்ள நோயாளிக்கு இந்த மருந்து எந்த முன்னேற்றத்தையும் அளிக்கவில்லை. இறப்பு விகிதத்தை குறைப்பதில் இந்த மருந்தின் பங்கு இருக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த நேர்மறையான விளைவையும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் ஏற்படுத்தவில்லை. அதனால் உலகம் முழுவதும் அந்த மருந்தினை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தி இருக்கிறோம். ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தினை கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு பயன்படுத்தி வந்த அமெரிக்கா தற்போது கொரோனா வைரசுக்கு அதிக பலன் அளிக்கவில்லை எனவும், மேலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால் அந்த மருந்தினை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது அமெரிக்காவின் மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம். தற்போது பல்வேறு நாடுகள் கொரோனா நோய் தடுப்பதற்கான மருந்தினை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. அதில் ஏதேனும் ஒரு மருத்துவ குழுவாவது இந்த வருட இறுதிக்குள் நோய் தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்துவிடும் என்பதில் நம்பிக்கையாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் கொரோனா தடுப்பூசி ட்ரம்ப் திட்டம். நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருவதற்குள் கொரோனா தடுப்பூசியை கொண்டு வந்துவிட வேண்டும் என ஜனாதிபதி ட்ரம்ப் அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருப்பதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று உலகின் பிற எந்த நாட்டையும் விட அமெரிக்காவில் தான் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது அந்த நாட்டின் ஜனாதிபதி ட்ரம்புக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 18ஆம் தேதி மாலை நிலவரப்படி 21,60,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உள்ளது. உயிர் பலியும் 1,17,000 கடந்துள்ளது என்று அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக கொரோனா தரவு மையம் புள்ளி விவரம் தருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை சரியாக கையாளவில்லை என்று ஜனாதிபதி ட்ரம்ப் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கொரோனாவுக்கு பின்னர் அவரது செல்வாக்கு சரிந்து வருவதையும் கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இந்த நிலையில் வரும் நவம்பர் 3ஆம் தேதி அங்கு ஜனாதிபதி தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. தேர்தலுக்கு முன்பாக கொரோனா தடுப்பூசியை கொண்டு வந்து கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். கொரோனாவை வீழ்த்திவிட்டால் அது தனக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் திரும்பிவிடும் என்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. இந்த வகையில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேகமாக கொரோனா தடுப்பூசியை கொண்டு வருவதில் காலக்கெடுவை விரைவாக நகர்த்த வேண்டும் என்று அவர் சுகாதாரத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். மேலும் கொரோனா தடுப்பூசியை விரைவாக கொண்டுவர ஆபரேஷன் வார்ப் ஸ்பீட் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு சுகாதாரம் மற்றும் மனித சேவைகள் துறை மந்திரி அலெக்ஸ் அசாரை ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்பார்வையிட வைத்துள்ளார். அலெக்ஸ் அசாருடன் ராணுவ மந்திரி மார்க் எஸ்பரும் இணைந்து இதில் செயல்படுகிறார். அவர்களிடம் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை கொண்டு வருவதில் முன் எப்போதும் இல்லாத வகையில் காலக்கெடுவை ஜனாதிபதி ட்ரம்ப் விரைவுபடுத்தினார் என்று இந்த சந்திப்பை நன்கு அறிந்த வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறினர். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு முடிவு எட்டப்படுவதை நிரூபிக்க இந்த ஆண்டின் இறுதிக்குள் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார் என அந்த அதிகாரிகள் கூறினர். அந்த வகையில் ட்ரம்ப் காலக்கெடு நிர்ணயித்து இருப்பது கொரோனா தடுப்பூசியை முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒருவித மட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாட்டை அதிகரிக்குமாறு கட்டுப்பாளர்களை கடுமையான அழுத்தத்துக்கு ஆளாக்கும் என்ற கவலையும் விஞ்ஞானிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் கொரோனா தீவிரமாக பரவி வரும் வேளையில் பொருளாதார நடவடிக்கைகளை மாகாணங்கள் தொடங்க ட்ரம்ப் ஊக்குவிப்பதும் விஞ்ஞானிகள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியுள்ளது என வாஷிங்டன் தகவல்கள் கூறுகின்றன. இந்த வாரத்தில் அலபாமா, அரிசோனா, புளோரிடா, நெவாடா, வட கரோலினா, ஒக்லஹாமா, ஓரிகான், தென் கரோலினா, டெக்சாஸ் ஆகிய மாகாணங்களில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் கட்டுக்குள் வந்த கொரோனா தொற்று.
உலக நாடுகள் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வர திணறி வருகின்றன. வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாடுகளில் பொருளாதாரம் பெருமளவு சரிந்ததால் தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கொரோனா தொற்று மேலும் அதிக அளவு பெருகி வருகின்றன. ஆனால் ஆச்சரியமளிக்கும் வகையில் தாய்லாந்தில் கடந்த 25 நாட்களாக கொரோனா தொற்று மற்றும் பலி எதுவும் பதிவாகவில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தாய்லாந்து நாட்டின் சுகாதாரத்துறை கூறும்போது, கடந்த 25 நாட்களாக உள்நாட்டில் கொரோனா தொற்று மற்றும் இறப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்து தனிமைப்படுத்திக் கொண்ட சிலருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவர்களுக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஆனால் அதிலும் கடந்த 5 நாட்களாக யாருக்கும் தொற்று கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ளது. தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலாத்துறை மூலமாக பெருமளவு வருமானம் வருகிறது. நாட்டின் மொத்த வருமானத்தில் 12% சுற்றுலாத்துறையிலிருந்து தான் கிடைக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 4 கோடி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்கு வருகை தந்துள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு அது 1 கோடியாக குறையலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கொரோனாவுக்கு பிறகு வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா தளங்களில் புதிய மாற்றங்களை கொண்டுவர தாய்லாந்து அரசு முயற்சி செய்து வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தாய்லாந்து அரசு ஆரம்ப கட்டத்திலேயே ஈடுபட்டதால் அங்கு கொரோனா பரவலை எளிதாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. இதுவரை தாய்லாந்தில் 3135 பேர் மட்டுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.